ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானு சிசி ஒர்க். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, பக்ரீத் பிரியாணி தான் பார்க்குறோம். இது என் ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கங்க. ஒரு 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் செப்பரேட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பச்சை வாசனையெல்லாம் போகணும். பாத்திரத்தில் பிடிக்காமல் பார்த்துக்கங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 கூடி பொடிச்சு வச்சுருக்கோம், அதுதான் சேர்க்குறோம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 6-7 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் எல்லாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இது பாத்திரத்தில் எல்லாம் பிடிக்காமல் இருக்கும். மல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் காஷ்மீரியும் சேர்க்குறோம், நார்மலும் சேர்க்குறோம். உங்களுக்கு காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் சேர்க்குறோம். போன் பீஸ் தான் சேர்க்குறோம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கறியில் இந்த உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டம்ளரு தயிரும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று வேகணும். மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறோம். தண்ணியெல்லாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் அரிசியும் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகட்டும். இந்த டைமில் மல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்து நெய் சேர்த்து மூடி போட்டு தம் போட்டுடலாம். சூப்பர் டேஸ்டியான பிரியாணி ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள்.